ஜனநாயகம் எங்கே இருக்கிறதுன்னு பாஜக கூட்டணியை பத்தி பேசுறாங்க. அண்ணன் வைகோ கேட்கிறாரு, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசினாரு, ஏன் அண்ணன் இபிஎஸ் பேசல? ஏங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட பிரஸ் மீட், நாங்க அதுக்காக வீட்டுக்கு போய் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா கூட நாங்கள் சமமாக பாவிப்போம் என்று சொன்னார்கள். அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டாருங்க. அவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்ப அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பது ஒன்று உறுதி. இன்னொன்று, இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அது ஒரு தொண்டர் இப்பவே கூட்டணி ஆட்சியில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் ஒரு தொண்டருக்கு உரிமை இல்லையா? அப்ப நீங்க உங்க மீதே நம்பிக்கை இல்ல, நிச்சயமா நாம வரமாட்டோம். அதுல என்ன துணை முதலமைச்சர் ஏன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு? அதனால இப்பவே நாம அதற்கான நடவடிக்கை எடுத்துறோம்னு உங்களுக்கு தோணுது. என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி என்பது 2026 பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு விலவெலத்து போயிருக்கிறார்கள். கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏற்பாடு செய்தாரோ அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு. சகோதரி கனிமொழி சொல்றாங்க, தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா? என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம்? நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க. காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள்? கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள். அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க. தமிழகத்திற்கு நீங்க நியாயம் வழங்குகிறீங்களா? ஆக நீங்கள் அமைத்திருப்பதுதான் பொருந்தாத கூட்டணி, அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற கூட்டணி. பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி. நிச்சயமாக இதுல தம்பி விஜய் வேற இடையில இன்னும் ஃபீல்டுக்கு வரல, இன்னும் எந்த உறுதிப்படுத்தல. அதுல அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாம். ஆமா, 2வது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கும் திமுகவுக்கு வேணா போட்டி வரலாம். 2வது இடத்துக்கு விஜய் வரலாம், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா நாங்க முதலிடத்தில் வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. அவங்க தொண்டர்கள், ஞானசேகரன் யாரு தொண்டர், அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார். பின் பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பின் பட்டியலின மக்கள் ஒரு ஜோதியை கூட அங்க அனுமதிக்கப்பட மறுக்கிறாங்க. பட்டியலின மக்கள் ஏதோ வேங்கை வயல்ல நியாயம் கிடைக்கல, அதனால பட்டியலின மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. சிறுபான்மை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வக்ஃபோர்டு என்பது சிறுபான்மை மக்களின் நிலத்தை கூட நியாயமாக அவர்களுக்கு வழங்குவதுதான். ஆக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் விவாதங்களுக்கு பின்பு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.